பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். அண்மை செய்தி. தவேக தகவல் தொழில்நுட்பம் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளராக நிர்மல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தவேகாவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நிர்மலுக்கும் முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. தவேக கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ராஜ்மோகன். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். தவேகாவில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மலுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சந்தானம், அவர்களுக்கு என்னென்ன பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளுக்கான முதல் அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதுல குறிப்பாக இன்று விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா இன்று கட்சியில் இணைந்தார். அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து இன்று தவேகாவில் இணைந்த CTR நிர்மல்குமாருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அதே போன்று தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய தலைமை கழக இணை பொருளாளர் பதவி ஜெகதீஷ் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன் செயல்படுவார் என்றும், கட்சியினுடைய இணை பரப்பு செயலாளர் லோயலாமணி, சம்பத்குமார், கேத்ரின் பாண்டியன் ஆகிய மூவர் நியமனம் செய்யப்பட்டாங்க. அதே போன்று செய்தி தொடர்பாளர்கள், சமூக ஊடக பிரிவு உள்ளிட்ட அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த அறிவிப்பினுடைய கடைசியாக போது மேற்கொண்ட பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டுள்ள அனைவரும் தன்னுடைய நேரடியாக என்னுடைய உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கிணங்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அவருடைய வழிகாட்டுதல்படி பணியை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுன் என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜானாறு விஜயசாமி அவருடன் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய தவேகால தற்போது கழக இணை கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கூடிய லோயலாமணி அவருடன் பேசலாம். சார் வணக்கம். மாநில கழக கொள்கை இணைப்பரப்பு செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கு. நேரடியா உங்க கட்சி தலைவர் பேசியிருந்தீங்க. என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு கட்சியினுடைய தலைமை சார்பில்? தவேகா சார்பில் மிக முக்கியமான அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகராக, விஜயனுடைய அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட்டு வந்தார் என்பது அரசியல் உற்று நோக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் கூட தற்போது வரை இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படாமல் இருந்தது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் இந்த கட்சியில இணையும் போதே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற தேர்தல் வியூக நிறுவனத்தை ஆதவ் அர்ஜுன் நடத்தி வருவதன் காரணமாக ஜான் ஆரோக்கியசாமி நீக்கப்படுவாரா, அதே போன்று குறிப்பாக சமீப காலங்களில் அவர் பேசியதாக பல்வேறு ஆடியோக்கள் வெளிவந்தன. இது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தும் என்று பேசப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட தற்போது இந்த அறிவிப்பு மூலமாக மிக முக்கியமாக ஜான் ஆரோக்கியசாமி என்னுடைய அரசியல் ஆலோசகர் என்ற ஒரு மிக முக்கியமான வரியும் விஜய் இந்த அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். அவருடன் இணைந்து ஆதவ் அர்ஜுன் தேர்தல் வியூகங்களை வகுப்பார் என்பது என்ற அறிவிப்பும் இதுல வெளியாக இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனுக்கு கட்சி தேர்தல் பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இன்று பார்த்தோன்னா 19 பேருக்கு இந்த மாநில அளவிலான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. கட்சியில இது வரைக்கும் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலை செயலாளர் உள்ளிட்ட 5 பொறுப்புகளுக்கு தான் அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன், கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவினுடைய துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமார், கட்சியினுடைய இணை பொருளாளராக ஜெகதீஷ், கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன், கொள்கை பரப்பு இணை செயலாளர்களாக லோயலாமணி, சம்பத்குமார், கேத்ரின் பாண்டியன் ஆகிய மூவரும், செய்தி தொடர்பாளராக வீர தினேஸ்வரன், இணை செய்தி தொடர்பாளராக
ரமேஷ் என இருவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஜெயபிரகாஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவின் இணை ஒருங்கிணைப்பாளர் குருசரண், தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சன்குமார் என தகவல் தொழில்நுட்பம் சமூக ஊடக பிரிவு என அனைத்துக்குமே தற்போது 19 அறிவிப்புகள் என்பது தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளரும் அதே போன்று கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியில் ஒரு பதவி CTR நிர்மல்குமாருக்கு வழங்கப்படுவதாக நம்ம தெரிவித்திருந்தோம். அந்த வகையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 துணை பொதுச் செயலாளர்களும் கட்சிக்காக நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. சந்தானம், முக்கிய பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கெல்லாம் என்னென்ன அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது கட்சியின் சார்பாக? இன்னும் தனித்தனியாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறல. மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தின் போதுதான் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய் 3வது கட்டமாக மாவட்ட செயலாளர் நியமனம் தொடர்பாக இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலையும் கட்சியை உங்களை நம்பிதான் தொடங்கி இருக்கிறேன் என்பதுக்கான பார்வையை அவர் முன்வைக்கிறார். தொடர்ச்சியாக நீங்க கட்சிக்காக உழைக்கணும், மக்களிடம் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதில் உங்களுடைய பங்கு மிக முக்கியம் அப்படின்றதான் குறிப்பிட்டிருந்தாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒருங்கிணைந்து உழைக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவோம், அதுதான் நம்முடைய இலக்கு அப்படிங்கிறத சொல்லி வந்தாரு. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 2 ஆலோசனை கூட்டங்கள்ல கூறாத வகையில இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான உங்களுடைய பணியை நீங்க செய்யணும், என்னுடைய பணியை நான் செய்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துல வேறு கட்சிகள்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள் யாருமே இணையாத நிலையில இன்று ஆதவ் அர்ஜுன் மற்றும் CTR நிர்மல்குமார் இணைஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல பல்வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இணைய இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த பணிகளையும் அதே போன்று வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் களத்துக்கு சென்று நேரடியாக மக்களை சந்திப்பது, தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் என அவருடைய சுற்றுப்பயணத்திற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நியமனம் செய்யணும், அந்த பணியை நீங்க விரைந்து செய்யணும் அப்படின்ற முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. இருப்பினும் கூட மாநில அளவில் நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஆலோசனை செய்யப்படுவார்கள். தற்போது முதற்கட்டமாக 19 பொறுப்புகளுக்கான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. சந்தானம், திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடைய தேர்தல் பிரச்சார வியூகம் எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஐபேக் நிறுவனம் 2021 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிருந்தது. அப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் உடைய நிறுவனம் தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அந்த ஐபேக் நிறுவனத்தோடு இருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றி முக்கிய பங்கு வகித்தார். அதே போல தற்போது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராக அவர் நியமனம் செய்யப்பட்ட பின்பு பல்வேறு அவர் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டு நடத்துவதில் மிக முக்கிய பங்கு அவருக்கு இருந்தது. எனவே அவர் தொடர்ச்சியாக இது போன்ற தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபராக இருக்காரு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி என்பதாலும் அதே போன்று விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக ஒரு 6 மாத காலத்திற்கு மேலாக செயல்பட்டிருக்காரு. எனவே அந்த பலம் என்பது இருக்கும் அப்படின்றதான் அந்த பலம் இந்த கட்சிக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்பது இருக்கு. CTR நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாஜகவினுடைய ஐடி பிரிவு தலைவராக இருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவில் ஐடி விங்ல அவர் இணை செயலாளராக இருந்திருக்காரு. எனவே அந்த பிரிவு தான் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கு. எனவே இருவருமே எந்த பிரிவுகளில் எந்த துறையின் கீழே கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்காங்களோ அந்த பிரிவுகளில் தற்போது அவர்களுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இருப்பினும் கூட விசிகாவில் ஆதவ் அர்ஜுன் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் குறித்து தொடர்ச்சியாக செய்திகள் பேசப்பட்டு வந்தாலும் கூட அது அந்த கட்சியினுடைய தலைவராக இந்த திருமாவளவன் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார். அவரே பல்வேறு விளக்கங்கள் அளிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நகர்த்தப்பட்டார். எனவே இந்த கட்சியில அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவராக விஜயின் மட்டுமே முகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு முழு சுதந்திரம் இருக்குமா, விடுதலை சர்ச்சைகள்ல தொடர்ச்சியாக அவர் பேட்டி அளித்தது மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்படுத்தியிருந்தது. அந்த போன்ற ஒரு சுதந்திரம் தாவேக்கால வழங்கப்படுமா என்பது குறித்து நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இருப்பினும் ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகராக செயல்படுவார் என்று விஜய் முதல் முறையாக அறிவித்திருக்கிறார். அவரோடு இணைந்து அந்த பணிகளை ஆதவ் அர்ஜுனும் செய்வார் என்றுதான் இந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருக்கிறது. மிக முக்கியமான வரிகளாகவும் அது பார்க்கப்படுகிறது. புதிய நிர்வாகிகள் அனைவரும் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவார்கள் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சந்தானம்.
பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.